ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 7 பேரில் ஒருவர் கோடீஸ்வராக இருக்கும் அதிசய நாடு. அவர்கள் இவ்வளவு பணக்காரராக காரணம் என்ன தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உலகின் மிகவும் அழகான நாடுகளில் ஒன்று சுவிட்சர்லாந்து. இந்த சுவிட்சர்லாந்து என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது கருப்பு பணம் தான். பல காலமாக இந்தியர்களின் கருப்பு பணம் சுவிட்சர்லாந்து வங்கிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சுவிட்சர்லாந்து ஒரு பெரிய உலகளாவிய நிதி மையமாகவும் உள்ளது. இங்கு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான மில்லியனர்கள் உள்ளனர். சமீபத்தில் தொழில் முனைவோர் தர்ஷன் சுவிட்சர்லாந்தை பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகளை சமூக ஊடக தளமான ட்விட்டரில் பகிர்ந்து கொண்டார். அவருடைய பதிவின்படி சுவிட்சர்லாந்தில் 7 பெரியவர்களில் ஒருவர் கோடீஸ்வரர். இது அமெரிக்காவை விட 5 மடங்கு அதிகம். இந்த நாட்டில் கோடீஸ்வரர்கள் அதிகமாக இருப்பதற்கு அவர்கள் பணத்தை பயன்படுத்தும் உத்திகள் தான் முக்கிய காரணம். அந்த உத்திகளில் சிலவற்றை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் 65% மக்கள் சொந்த வீடுகளை வைத்துள்ளார்கள். சுவிட்சர்லாந்தில் 41% பேர் மட்டுமே வீட்டு உரிமையாளர்களாக உள்ளனர். சுவிஸ் கோடீஸ்வரர்கள் வாடகை வீட்டில் வசிக்கிறார்கள் மற்றும் வாடகைக்குமே விடுகிறார்கள். வீடுகளை வாங்காமல் சேமித்த பணத்தை அதிக லாபம் தரும் முதலீடுகளில் பயன்படுத்துகிறார்கள். இந்த அணுகுமுறை விரைவாக செல்வத்தை குவிக்க அவர்களுக்கு உதவுகிறது. செலவுகளுக்கு பிறகு எஞ்சியிருப்பதை சேமிக்கும் அணுகுமுறையை போலன்றி சுவிஸில் ஒரு ஒழுக்கமான முறையை பின்பற்றுகிறது. சுவிஸ் குடும்பங்கள் தானாக தங்களுடைய வருமானத்தில் 20 to 30% செலவழிக்க தொடங்க முன்பே சேமிப்புக்காக ஒதுக்கி வைக்கிறார்கள். சுவிட்சர்லாந்தில் பட்டங்களை பெறுவதற்கு மட்டுமல்ல மதிப்புமிக்க திறன்களை வளர்க்கும் கல்விக்குமே முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. சராசரியாக சுவிஸ் மக்கள் தங்கள் ஆண்டு வருமானத்தில் 5 to 10% தனிப்பட்ட வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறார்கள். மொழிகள், தொழில்நுட்பம் மற்றும் நிதி அறிவு ஆகியவற்றில் உள்ள திறன்கள் கணிசமான நீண்டகால நன்மைகளை வழங்கும் பயனுள்ள முதலீடுகளாக கருதப்படுகின்றன. சுவிஸ் மில்லியனர்கள் தங்கள் நிதிகளை நிர்வகிக்க பல வங்கி அணுகுமுறையுமே பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் வழக்கமான பரிவர்த்தனைகளுக்கு உள்ளூர் வங்கிகளையும், வடிவமைக்கப்பட்ட செல்வ மேலாண்மைக்கு தனியார் வங்கிகளையும், அந்நிய செலாவணி மற்றும் உலகளாவிய முதலீடுகளுக்காக சர்வதேச வங்கிகளையுமே பயன்படுத்துகிறார்கள். செல்வத்தை கட்டி எழுப்புவதற்கான சுவிஸ் அணுகுமுறை சேமிப்பை தானியமாக்குதல், ஒருவருடைய வருமானத்துக்கு குறைவாக வாழ்வது மற்றும் நீண்டகால நோக்கங்களில் கவனம் செலுத்துதல் உள்ளிட்ட பல அடிப்படை கொள்கைகளை சுற்றி கட்டமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சொத்து வகைகளில் முதலீடு செய்வதுடன் சுவிஸ் முதலீட்டாளர்கள் உலகளாவிய நிதி வாய்ப்புகளை அணுகுவதற்குமே வரி சலுகைகளை மேம்படுத்துவதற்கும் பெரும்பாலும் குடியிருப்புகள் அல்லது 2ஆம் நிலை கடவுச்சீட்டுகளை பாதுகாக்கின்றனர். பல வங்கிகளை மேம்படுத்துவதன் மூலமும் அவர்களின் முதலீடுகளை பன்முகப்படுத்துவதன் மூலமும் சுவிஸ் மில்லியனர்கள் ரிஸ்கை திறம்பட சமன் செய்து வாய்ப்புகளை பயன்படுத்துகிறார்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.